விஜய்க்கு ஓட்டுனா சூரியனுக்கு ஓட்டு போட்டு வேலைக்கு ஆகல, ரெட்டாலிக்கு ஓட்டு போட்டால் வேலைக்கு ஆகல. இவருனாச்சும் ஓட்டு போட்டு நல்லதை கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு அதனால் அவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம் இந்த வாட்டி. இப்போ இந்த ரெட்டாலிக்கெல்லாம் போட போகிறதில்ல, இதுக்கு தான் போட போகிறோம். அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவர் நல்லது செய்வார், அவர் அதனால் அவருக்கு ஓட்டு போடுவேன். இவங்க யாரும் ஏதோ கிழிக்கல, இவங்க அவர் செய்வார், தெரிஞ்சவர், நல்ல அனுபவம் பட்டவர், நம்மளுக்கு அவர் தான் நல்லா செய்வார், அவர் தான் வரணும். பேசும்போது குழந்தை அப்படின்னு சொன்னீங்களா? குழந்தை தான் அவர், எனக்கு அவர் குழந்தை தான், பேரன்னா குழந்தை தானே, அவர் தான் வரணும், அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். சின்ன பையன் அவர், அனுபவம் இல்லாத ஒரு எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு, அவரை தாக்கணும்னு செய்கிறாங்க ஜனங்க, அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடணும். எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் படுக்கையிலே இருந்துட்டு ஓட்டு வாங்கின்னு வந்தாருன்னு அனுதாபம் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இது கூட அனுதாபம் ஓட்டு தான் விழும். 2 பேர் வந்து என்ன பண்ணாங்க, 2 ஆட்சியுமே மாற்றி செஞ்சு என்ன செஞ்சாங்க, எல்லாம் செய்கிறது சும்மா சொல்கிற வெறியும் தான். ஒரு வாட்டி அவருக்கோசம் ஓட்டு போட்டு பார்ப்போம், அவரும் நல்லா செய்வாருன்ட்டு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை பயந்து ஓடிட்டாரு. அவர் எங்கே பயந்து ஓடினாரு? வெளில வரவே இல்லையா? கோடிக்கணக்கான ஜனம் வருங்கப்பா, அவர் ஒரு ஆள் தானே வராரு. அவ்வளோ ஜனங்க கூடுறாங்கன்னா அவரை ஃப்ரீயாக நம்ப விடணும். ஜனம் ஃபுல்லாக சூழ்ந்துக்கின்னு பஸ்ஸு பின்னாடி ஓடுறது, ஜனத்தில் போட்டு நசுக்கிறதுன்னு நம்ம எப்படி உயிருக்கு பாதுகாப்புறோமோ அது மாதிரி அவர் உயிருக்கும் இவங்க பொதுமக்கள் பாதுகாப்புறணும். அதை விட்டு பொதுமக்கள் பின்னாடியே போயிட்டு நானே பார்த்த பஸ்ஸு போகுது, பஸ்ஸு ஃபுல்லாக செல்ஃபி எடுத்துன்னு போகிறாங்க. அதே விஜய் தானே பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது, ஒரு முதலமைச்சராக வராருன்னா அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்தா தான் அவர் நம்மளுக்கு தேவையான இதுவெல்லாம் நம்மளும் செய்வார். 200 கோடி மதிப்பு இது வேலையை விட்டுட்டு ஒரு பொதுமக்களுக்கு ஒன்று செய்ய வராருன்னா நம்ம தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதை பற்றி நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் ஏன்னா திணறுனா ஏன் அவர் பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, சொகுசாக ஏசி ரூமில் பார்த்து நல்லா தூங்கலாமே, இப்படி வந்து ஆடல் பண்ணணும் கஷ்டப்படணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. எதுக்காக வராரு? இவ்வளோ நாள் யாரும் எவ்வளோ பேர் இருந்தாங்க, யாருமே எதுவுமே பண்ணல. நம்மனாச்சும் எதுனா பண்ணலாம், நம்மளால் ஆனதை பண்ணலாம், எவ்வளோ தலைவர் வரலான்னு யாரும் வரல, அதனால் இவர் வராரு.